ஹாஸ்பிடல்ல இருந்தா வர நீங்க அடிச்சு போட்ட பையன் உயிரோட தான் இருக்கான். ஆனா அவன் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு. வாழ்க்கை அவன் கந்தலா கிடக்க போறான். உங்களுக்கு சந்தோஷம் தானே? சாரு என்ன பாத்துருச்சு. உங்களை மட்டும் பார்க்கல, உங்க மிருகத்தனோ காட்டுத்தனோ எல்லாத்தையும் பார்த்தேன். ஒரு அப்பாவி பையனை நடு ரோட்ல. இல்லம்மா, அவன் தப்பு பண்ண அதனால வாங்கி கட்டிக்கிட்டான். தப்பு தீர்மானம் பண்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன அதிகாரம்? சாருமா, நீ விஷயம் புரியாம பேசுற. அந்த போலீஸ் ஆபீசர் வந்து அப்பா ஒண்ணு சொல்லுங்கப்பா. உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கடவுளா? பின்ன நீங்க யாரு? எது தப்பு எது சரின்னு பார்த்து தண்டனை கொடுக்க? ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்க? வாக்கு கொடுத்துட்டம்மா. யாருக்கு? என்ன மாதிரி ஒரு தகப்பனுக்கு. பரவாயில்லையே, இந்த மாதிரி ஈவ இறக்கம் இல்லாம ஒருத்தனை ரத்தத்துல மிதக்க விடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க இல்ல? அவன் தப்பு பண்ணிட்டாமா, பெரிய தப்பு. இருக்கட்டுமே, எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் இருக்கட்டுமே. தண்டிக்க நீங்க யாரு? தப்பு பண்ண பாத்துக்க போலீஸ் இருக்கு, தண்டிக்க கோர்ட் இருக்கு. அவங்க கிட்ட விட்டுருங்களே. உங்களுக்கு ஏன் இது? நீ படிச்ச பொண்ணு, வசதியா வாழ்ந்துட்ட பேசுற. நாங்க அப்படி இல்லை. சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். ஒரு நாளைக்காவது ராத்திரி வரல நாம உயிரோட இருப்போம் நம்பிக்கை உண்டா? இல்ல. அதனாலதான் எங்களால கோர்ட்டு போலீஸ்ன்னு நினைக்க முடியல. திருப்பி அடிச்சாதான் அடியில இருந்து தப்பிக்க முடியும், கட்டி அடிச்சாதான் உயிரோட இருக்க முடியும். அதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் சரியாயிடுமா? என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அது மட்டும் தான் நான் செய்யறேன். அப்போ என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்யலாமா? எனக்கு இன்னைக்கு செல்வா அந்த பையன் அடிச்சது தப்புன்னு படுது. அவரை திரும்பி அடிக்கிறது தான் சரின்னு படுது. நம்ம கிட்ட இருந்துதான் விடுங்க நாய்க்கிறேன். ஏன்பா என்ன அடிச்சீங்க? ஏன்பா அடிச்சீங்க? சொல்லுங்க, ஏன்பா என்ன அடிச்சீங்க? இல்லம்மா, செல்வாவை நீ கையை நீட்டி ஆடி. தப்புன்னு பட்டுச்சுல, எனக்கு சரின்னு பட்டது. உங்களுக்கு தப்புன்னு பட்டுச்சுல, உங்களுக்கு சரின்னு படுறது ஊருக்கெல்லாம் அநியாயம்னு படுது. தப்புதான் இல்ல, என்ன அடிச்சது தப்பு இல்லப்பா. மத்தவங்க எல்லாரையும் அடிக்கிறீங்க பாருங்க, அதான் தப்பு. என்ன என்ன பண்ண சொல்ற? விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்கப்பா. செத்துருவாமா, விட்டா செத்துருவேன். அப்ப நீங்க கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க போறீங்களாப்பா? நிறுத்தவே மாட்டீங்களா? நிறுத்துறேன், ஆனா அவங்க எல்லாம் நிறுத்த சொல். யாரு? எல்லாரும். யாரு? கூலி ஜாஸ்தி காட்ட ஒரு யூனியன் லீடர். அவனை நாய் சுடுற மாதிரி சுட்டு கொண்டுட்டு அடுத்த நான் மடையில குத்தி இன்னும் நம்பார். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். ஒரு அப்பாவி கிழமை அவனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் அடிச்சு கொன்னுட்டு தற்கொலை சொன்னார். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். கோணியும் தகர டப்பாவையும் கூரையா வச்சுட்டு வாட ஜனங்களுக்கு மத்தியில புல்டோசரை விட்டு அடிச்சான் பார் ஒரு சேட் கம்நாட்டை. அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். உங்க அம்மா அவன் நடு ராத்திரில சுட்டு கொன்னான் பார். அவன் நிறுத்த சொல்.
தான் நாங்க என்ன வேணும்னா செய்யறோம். வேற வழி இல்லடா கண்ணா. நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, நீங்க செய்யறது தப்புன்னு உங்களுக்கு தோணல? தப்பு இல்லம்மா. 4 பேர் சாப்பிட விடவும்னா எதுவுமே தப்பு இல்ல. 4 பேர் சாப்பிடுறதுக்கு ஒருத்தரை கொன்ன பரவாயில்லையப்பா. சாரு உனக்கு புரியல. புரியல, புரிய வேண்டாம், புரிஞ்சுக்க ஆசை கூட படல. விடுங்க, என்ன விடுங்க, விடுங்க. செல்வா, அவரை போ சொல்லுங்க. அவரை என் கூட பேச வேண்டாம்னு சொல்லுங்க. அவரை போ சொல்லுங்க. நான் போ பார்த்துக்கிறேன். சொல்லுங்க. எல்லாம் சரியா இருக்கும். நீங்க போங்க, நீங்க போங்க நினைக்கிறேன். போங்க, நீங்க போங்க. வாங்க. வேலு நாயக்கரை பார்க்கணும். அப்பா உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு. கொஞ்சம் அவசியம் பார்க்கணும். உட்காருங்க, உட்காருங்க. அப்பா, அப்பா, எஸ்பி வந்திருக்காரு. ராகவன், உங்களை அவசரமா பார்க்கணுமா? உள்ள வர சொல்லட்டுமா? உடம்பு சரியில்லையா? சேர் உட்கார். உங்களுக்கு பாண்டியன் யாரையா தெரியுமா? அப்பா, அந்த சேலம் பாண்டியன் கொஞ்ச நாள் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவனை எங்க டிபார்ட்மெண்ட்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. உங்களுக்கு எதிரா உங்களை பத்தி அவன் சாட்சி சொல்ல போறான். அப்ரூவரா மாற போறான். எனக்கு உதவி பண்ண போய் நீங்க கஷ்டத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னு நினைக்கும் போதுதான் நான் ஒரு போலீஸ்காரன். என்னால இதை தடுக்க முடியாது, தடுக்கவும் கூடாது. நீங்க இதை எப்படி தடுக்க போறீங்கன்னு எனக்கு புரியல. என்னமோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதான் நான் வரேன். என் பொண்ணு இப்ப சௌக்கியமா இருக்கா? செல்வா கூப்பிடு. அப்பா, செல்வம் இல்லப்பா. பெரிய எடுத்த விஷயமா இருக்கு. என்ன, நீங்க தான் அவர் கொஞ்ச நாள் பாம்பேல இருக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க. இதை நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? சூர்யா, இது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும். பாண்டியன் கூத்துக்கு வரக்கூடாது, வந்தாலும் பேசக்கூடாது. இதில் நம்மளால யாரும் தலையிட மாட்டாங்க. வெளியால தான் பிடிக்கணும். அவங்களுக்கு யாரு என்னன்னு தெரியக்கூடாது. இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நாயக்கரே,
मैं जो भी कहूँगा सच कहूँगा सच कहूँगा सच के सिवा सच के सिवा और कुछ नहीं कहूँगा और कुछ नहीं कहूँगा। ஹலோ அப்பா, நான் சூர்யா பேசுறேன். பாண்டியன் கோர்ட்லயே வேணாம், ஃபோனில் வேணாம், யாரும் சரிப்பா, நீங்க கவலைப்படக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சூர்யா சாப், பாண்டியன் க்ளோஸ். உன்னை யாரும் இங்க வர சொன்னது? கூண்டுல நின்னு ஒரு வார்த்தை பேசல, மர்கய சால. அப்பா நான் வச்சிடுறேன். அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? இல்லை, நீ வா. சரிப்பா. சாலா, பணத்துக்கு ஆள் அனுப்பினா போதும்னு சொன்னல, நீ எங்க வந்த? கியா ஃபிகர் ஐ சாப், எதுக்கு பயப்படுறீங்க? கோர்ட்ல 3 இன்ஸ்பெக்டர் 40 போலீஸும் பிடிக்க முடியல, இங்கே வந்து பிடிக்க போறாங்க. கெடுதியா சாலா. கமால் ஐ சாப், இத்தனா ஜீப் வேன் இந்த ரஞ்சன் புல்லட் டெம்போவை ஒண்ணும் பண்ண முடியல. வண்டி மாத்தல? எதுக்கு? அதே வண்டி தானா? ஆமா. ஷிட்.